முதலமைச்சர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் அரசியலமைப்பின் 4ஆம் அட்டவணைக்கு அமைவாக எங்களுடைய பெயரை குறிப்பிட்டு உங்களுடைய பதவியை குறிப்பிட்டு என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இணங்க கட்டுறுதியோடு முடிவேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வழிபடுத்தி உறுதி செய்கின்றேன் என்று சத்தியம் செய்ததால் நாங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றோம். இது வந்து ஜனாதிபதிக்கு பொருத்தம். இதே சத்திய பிரமாணத்தை இதே சத்திய பிரமாணத்தை எடுத்துத்தான் ஜனாதிபதியும் ஜனாதிபதியாக வந்தார். அதே ஜனாதிபதி 13வது திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரத்தை தரமாட்டேன், காணியத்தை தரமாட்டேன் என்று கூறி ஓப்பன் பகிரங்கமாக அரசியல் யாப்பை வயலேட் பண்ணுகின்ற ஒரு ஜனாதிபதிக்கு ஆகவே இங்கே உங்களுடைய இந்த விளக்கத்தை முதல் ஜனாதிபதிக்கு தெரிவிங்க. இங்கே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் ஜனாதிபதி கீழாக இருக்கக்கூடிய கவர்னர் உட்பட கீழே இருந்து. ஆகவே இது இங்கே 1-2 பேருக்கு உள்ள அல்ல, இந்த நாடு முழுவதற்கும் ஜனாதிபதி சட்டங்களுக்கு மேலானவர் அல்ல, ஜனாதிபதி அரசியல் யாப்புக்கு மேலானவர் அல்ல. ஆகவே தயவு செய்து எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டாம், விளங்கப்படுத்த வேண்டியவர்கள் விளங்கப்படுத்தலாம். நீங்க சரியான மன்னிக்காடு நான் ஒழிக்கிறேன். அவர் தலைவர் அவர் தலைவர்களே தெரியாது. நாடிகள் வாசிக்காமல் என்றால் நாளைக்கு நீங்கள் ஆளுநருக்கு பணி போடுவீர்களே, ஆளுநருக்கு சட்டம் இருக்கின்றது, அவருக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் படிங்க சார். மன்னிக்கவனும் வகை திரும்பி நான் சொல்றேன், ஆளுநர் தன்னுடைய சட்ட வரம்பை மீறிக்கொண்டிருக்கிறார். காலையில ஒரு நிமிஷம் காலையில அவர் உதாரணம் சொன்னார். எனக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. முந்தின நாள் இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. ஆளுநர் முதலமைச்சருடைய செயலாளருக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்கிறார். ஆகவே அவர் முதலமைச்சருடைய செயலாளர் என்பவர் ஆளுநருடைய செயலாளர் அல்ல. ஆளுநருக்கு அதிகார வரம்புகள் தெரியாமல் பாடசாலை பாடசாலை மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தை அது வேற காலத்தில் பேசணும். அது வேற காலத்தில் பேசணும்.